இந்த நாளின் செய்தி நீதிமொழியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். இதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், கவனியுங்கள், எப்படி சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அது யாரால் வருகிறது என்பது முக்கியம். படிக்கிறேன், கேளுங்கள். வஞ்சனையினால் தேடின பொருள் குறைந்து போகும். வஞ்சனை என்ற வார்த்தையின் பொருள் டிஸ்ஆனஸ்டி, நேர்மை இல்லாத, உண்மை இல்லாத, நீதி இல்லாத. இன்றைக்கு அனைவருடைய செல்வத்தில் நீதி இல்லை, உண்மை இல்லை, நேர்மை இல்லை. இதை ஒத்துக்கொள்ள நினைக்கிறேன். இன்றைக்கு செல்வந்தமாக இருக்கிற பலருடைய வாழ்க்கையில் அந்த செல்வம் சரியான விதத்தில் வந்ததா? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அரசியல்வாதிகள் எல்லாருமே ஆன்மீகவாதிகள், நிறைய பேருடைய வாழ்க்கையை, இந்த அதிகாரிகள்லாம் தினந்தோறும் பேப்பரில் வருது, 1000 கோடி ரூபாய் எடுத்தாங்க, 2000 கோடி ரூபாய் எடுத்தாங்க, அப்படிலாம் வருது. திருமறை சொல்லுகிறது, நேர்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆங்கிலத்தில் போடுவார்கள், நேர்மை இல்லாத, வஞ்சனை என்ற வார்த்தை நேர்மை இல்லாத, உண்மை இல்லாத. கவனியங்கள், அல்லாவிட்டால் தேவன் விரும்புகிற வழியில் அது வரவில்லை. 2 வருமானம் உண்டு. ஒன்று, தமிழ் பைபிளில் கைப்பாடாய், அதனுடைய பொருள் என்னவென்றால் உழைப்பினால், உண்மையினால். கைப்பாடு என்று சொல்லுவது லேபர், உழைப்பது, சம்பாதிப்பது, நேர்மையாக இருப்பது, பொய் சொல்லாமல் வாழ்வது, அதான் கைப்பாடு. 2 வார்த்தைகளை திரையிலே பாருங்கள். முதல் வசனம், அதாவது வஞ்சனையினால் தேடிய பொருள் குறைந்து போகும். குறைந்து போகும், அந்த குறைந்து போகும் அதை பண்ணுறீங்களா? கவனிங்க, என்ன தெரியுமா? கவனிங்க எல்லாரும், அதில் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. கொஞ்சம் வருமானம், நீதியான வருமானம், நேர்மையான வருமானம், உண்மையான வருமானம். நிறைய பேர் பார்க்குறேன், இன்றைக்கும் அவர் நன்றாக இருக்கிறார்கள். நம்முடைய சபையில் ஒருவர் இருந்தார், அவர் ரயில்வே துறையில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார், டிடிஆர் ஒர்க் பண்ணியிருந்தார். அவருக்கு ஏகப்பட்ட வியாதிகள். மருத்துவம் சொன்னது, அவர் ஏறக்குறைய ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக வாழ முடியாது. இன்னை வரைக்கும் வாழ்கிறார். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர் பார்த்திருக்கிறார். நேர்மையான